செல்வம் அடைக்கலநாதன் ஒரு பிளேபாய் மாதிரி செயல்பட்டிருக்கிறதாக 10க்கும் மேற்பட்ட உறவுகள் இருப்பதாக சொல்லப்படுது. இதுகள் சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது அறிஞ்சிருப்பீங்க? உங்களை பொறுத்தவரையில அடைக்கலநாதன் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள். என்னென்றால் 15 வயதிலிருந்து ஒரு பெண்ணோட பாலியல் உறவை வச்சிருந்தது என்றது ஒரு குற்றம். பேச போய் இவர் ஒரு படுகொலை செய்கிற அளவுக்கு செல்வம் அப்படி ஒரு முட்டாள். அதாவது செல்வம் அண்ணன் இப்படி தேவையில்லாம என்ன மிரட்டி கொண்டுக்கிறார், பிரச்சனைதாரர். நான் இப்ப 14 குரல் பதிவு தான் போயிட்டேன் நான். ஆனா மிச்சம் என்னட்ட இருக்கிற 19 குரல் பதிவை நான் வெளியிட்டா இவர் சாக வேண்டிய நிலைமை வரும், அல்ல அரசியல் அரங்குல இருந்து ஓட வேண்டிய நிலை வரும் என்று சொல்லி நான் சொன்னதையும் அவர் எனக்கு சொன்னார். இயக்கத்துக்கு விரோதமாக செயல்பட்டவர்களுக்கு தண்டனை கொடுத்ததுக்கு அப்பால தனிப்பட்ட கணக்கறிக்கை கேட்டது, அந்த பிள்ளைகளை தட்டி கேட்டு நீதி கேட்டு நியாயம் கேட்டவர்களுக்கு அநியாயமாக மரண தண்டனை கொடுத்தது எத்தனை பேருக்குன்றது எனக்கு தெரியும். இப்படி எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பார்கள் நினைக்கிறீங்க? சுரேஷ மாட்டி விட்ட கேஸ் அதுவிலும் அவர் அடிபட்டு போனார். நீரோளும்பிலும் ஃபெயிலியரா போச்சு. விசட இதுல பட்டு ஏர்போர்ட்டிலும் ஃபெயிலியரா போக எப்படியோ இவருக்கு பிரச்சனை கொடுக்கணும். உன்னை விட மாட்டேன் மவனே, உன்னை பழி வாங்க விட மாட்டேன், பழி வாங்கிய திருவன் ரிவெஞ்ச் எடுக்க விட மாட்டேன் என்ற ஒரு சந்தர்ப்பத்துல கூப்பிடுறான். வெளியில வந்திருக்குது, அதெல்லாம் வந்ததுதான் எனக்கு சொன்னு சொல்லி இருக்கிறான். அந்த இதுல அடுத்த கடிதம் வேற அனுப்பி இருக்கிறான் ஜெயபாலன்.